டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மனதின் குரல் நிகழ்ச்சியில் வரும் 30ஆம் தேதி வானொலியில் கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க அழைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் நமது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நம்பகத்தன்மை இல்லை. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜாதி தலைவர்களாக சித்தரிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். தமிழக ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் கோரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்தது ஏன்? எடப்பாடி பழனிசாமி மதுரையில் விளக்கம். பாஜகவின் மேலிட உத்தரவின் பேரிலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீர் பாதுகாப்பு குறித்து தில்லியில் நார்த் பிளாக்கில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் அலுவலகத்தில் அமைச்சர் அமித்ஷா உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே, உளவுத்துறை இயக்குனர் தவான் தேகா, CRPF DG அகர்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அமைச்சர் ஆலோசித்தார். மேலும் விரைவில் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரை ஏற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வரும் 29ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குகிறது. இந்த புனித யாத்திரை ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு, பயண வழி பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் உள்துறை அமைச்சர் ஆலோசித்ததாக தெரிகிறது. அண்மையில் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவது குறித்தும் அமைச்சர் ஆலோசித்தார். அப்போது காஷ்மீரில் தீவிரவாதம் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும், எந்த விதத்திலும் அதை அனுமதிக்க கூடாது என்றார். ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்ற சில தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை பற்றி கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காத வண்ணம் பாதுகாப்பு படையினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பலன்களை அளிக்கும் யோகாவை அனைவரும் தொடர்ச்சியாக செய்து பயன்பெறுமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வரும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட யோகா பயிற்சி அத்தியாயத்தை பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று 11வது அத்தியாயத்தை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பாதகாசனம் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். Staying in this posture for 10 to 30 seconds. Take a deep breath in. Come up slowly to a standing position. Take care that your arms and head come up at the same time. While doing this, both your hands should be stretched up above your head. While exhaling slowly, bring both your hands down and relax. Practicing this asana regularly improves your digestive process and also gives relief from constipation. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நாட்டு மக்களிடையே வானொலி மூலம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் 111வது மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி வாயிலாக ஒலிபரப்பாகி வருகிறது. மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நரேந்திர மோடி பங்கேற்கும் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துகள் மற்றும் யோசனைகளை வரும் 28ஆம் தேதிக்குள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வழியாக பொதுமக்கள் தெரிவிக்கலாம். மேலும் நரேந்திர மோடி செயலி வழியாகவும் அல்லது மைகவ் என்ற இணையதளம் வழியாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து பிரிவுகளிலும் தூர்தர்ஷன் அலைவரிசையிலும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. அகில இந்திய வானொலி, டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனல்களிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தி மொழியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி பிராந்திய மொழிகளிலும் உடனடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மத்தியில் 3வது முறையாக மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றுள்ளது. இந்த முறையும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றுள்ளார். அவர் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது நிதித்துறை இணையமைச்சர் ஹர்ஷ் மல்கோத்ராவும் உடன் இருந்தார். நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிபட தெரிவித்துள்ளார். சம்பல்பூரில் இது தொடர்பாக இன்று விளக்கமளித்த அமைச்சர் சில இடங்களில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக புகார் வந்திருப்பதாக கூறினார். அதே நேரத்தில் மாணவர்கள் நலனை அரசு ஒருபோதும் புறக்கணிக்காது என்று கூறிய அவர் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரத்தில் 1563 மாணவர்கள் மீண்டும் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். உச்சநீதிமன்ற ஆலோசனையின் பேரில் சில மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிரதான் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் நீட் தேர்வு முறைகேடு செய்த குற்றவாளிகள் எந்த நேரத்திலும் தப்பிக்க முடியாது என்று கூறிய அவர் அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பாஜக தலைவராக உள்ள ஜே.பி. நட்டா தற்போதைய மத்திய அமைச்சரவையில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக உள்ளார். அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவருடைய தலைமையின் கீழ் அவரது துறையும் தேசமும் வளர்ச்சி பெறும் என்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் இன்று வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளார்.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் நமது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நம்பகத்தன்மை இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று எக்ஸ் நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நமது தேர்தல் நடைமுறையில் உள்ள வெளிப்படைத்தன்மை குறித்து கடுமையான கவலைகள் எழுப்பப்படுகின்றன என்றும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்த எந்திரங்களை ஆராய யாரையும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும், இதனால் ஜனநாயகம் என்பது ஒரு ஏமாற்று நடவடிக்கையாக மாறி மோசடிக்கு ஆளாகிறது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. இதில் சர்வதேச புகழ்பெற்ற த கோல்டன் த்ரெட், அகைன்ஸ்ட் த ரைட் உள்ளிட்ட படங்கள் திரையிடப்படுகின்றன. இது தவிர பல்வேறு ஆவணப்படங்களும் குறும்படங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. திரைப்பட விழாவை முன்னிட்டு ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் பல்வேறு திரைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. 1990 முதல் மும்பையில் இந்த படவிழா 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இரண்டாவது நாளான இன்று சென்னையை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் பலரும் விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். कोयल की कूकू और परियों को जैसे इन मंदिरों के बनाव सिंगार में एक साथ उतार दिया है। मैं तो देखकर ठगा सा रह गया। पूत भी बेपनाह खूबसूरत। In the power of their example. Wherever they go, whatever they do. And minorities. Basically anyone who would be willing to listen and to live on hope. Corona ni tombosi. Na kita. சிக்கிம் மாநிலம் மாங்கான் மாவட்டத்தில் நிலச்சரிவு மற்றும் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்கு தவித்து வந்த 2000 உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 15 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் 1200 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஹேம்குமார் சேத்தி தெரிவித்துள்ளார். எஞ்சிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாகவும், விரைவில் அவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் தேர்வு தொடர்பாக நடந்து வரும் சர்ச்சைகள் அதன் அடிப்படையில் சமத்துவமின்மையை எடுத்துக்காட்டுகின்றன என்றும், சமுதாயத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வரும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தடுக்கிறது என்றும், ஆனால் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய கல்வி அமைச்சர் ஆதரவாக பேசியுள்ள போதிலும் சமீபத்திய நிகழ்வுகள் வித்தியாசமான கருத்தை எடுத்துரைக்கின்றன என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் மற்றும் 8 வெற்று காசோலைகளுக்காக OMR தாள்களை கண்காணிப்பாளர்கள் சேதப்படுத்தியதாக குஜராத் காவல்துறை FIR பதிவு செய்துள்ளது என்றும், ஒரு பள்ளி முதல்வர், ஒரு இயற்பியல் ஆசிரியர் மற்றும் பல நீட் பயிற்சி மையங்கள் சம்பந்தப்பட்ட இந்த சதி முறையான மாற்றத்திற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தந்தையர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் தந்தையர் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று தந்தையர்களுக்கு சிறப்பளிக்கும் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளையொட்டி தந்தையர் குலத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின்,
தாம் அடையாத உயரங்களை தம் மக்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கும் பேருள்ளம் கொண்டவர்கள்தான் தந்தையர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தந்தையர் தினம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அவரது தந்தையின் பங்களிப்புகள், கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் நாளாக கருதப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். பாஜகவின் மேலிட உத்தரவை அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளரின் வெற்றியை இந்தியா கூட்டணி உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றார். பாஜக மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காகவே அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதாகவும் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவும் பாஜகவும் தங்களுடைய பினாமியான பாமக மூலம் தேர்தலை எதிர்கொள்வதாகவும் கூறியுள்ளார். முன்னதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக நேற்று அறிவித்தது. சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. திமுக உறுப்பினர் புகழேந்தி காலமானதால் விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. ஆளும் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது நடக்காது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலை போன்று இனிவரும் சட்டமன்ற தேர்தல் இருக்காது என்றார். எனவே திமுகவின் 200 தொகுதி வெற்றி கனவு நிறைவேற சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்தது பற்றி விளக்கமளித்த எடப்பாடி பழனிசாமி, இடைத்தேர்தலில் திமுக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தும் என்பதாலும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறாது என்பதாலும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக கூறினார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணிப்பதை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம் செய்ததற்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். சென்னை திருப்பதி இடையே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் தினமும் 400 பேர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், திருப்பதி தேவஸ்தானத்துடன் இணைந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறியுள்ளார். இந்த சுற்றுலாவில் விரைவு தரிசன அனுமதி சீட்டின் மூலம் சுற்றுலா பயணிகள் திருப்பதியில் தரிசனம் செய்யலாம் என்றும், நபர் ஒருவருக்கு திருப்பதி லட்டு ஒன்றும் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மதிய உணவுக்கு பின் திருச்சானூர் சென்று பத்மாவதி அம்மனை தரிசனம் செய்த பிறகு இரவு உணவு வழங்கப்பட்டு மீண்டும் சென்னைக்கு பயணிகள் அழைத்து வரப்படுவர் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சுற்றுலா திட்டத்தில் தினமும் 400 பேர் பங்கேற்க முடியும் என்றும், பயண திட்டத்திற்கு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் www.ttdconline.com இணையதளத்தையோ அல்லது 180425531111 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 400க்கும் மேற்பட்டோர் சூரிய நமஸ்காரம் யோகாசனம் மேற்கொண்டனர். சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஜெரா யோகாத்தான் 2024 என்ற நிகழ்வில் 8 வயது முதல் வயதானவர்கள் வரை கலந்து கொண்ட சூரிய நமஸ்கார் யோகா போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்வில் 400க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்கார் யோகாசனம் மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில குழு பொறுப்பாளரும் இந்திய யோகா சங்க செயலாளருமான இளங்கோவன் மற்றும் திருமூலர் யோகா மற்றும் இயற்கை உணவு அறக்கட்டளை யோகி கிருஷ்ணன் உள்ளிட்ட பல நபர்கள் கலந்து கொண்டனர். 4, 5, 10, 11, 5, 6, 7, 5, 6, 7, 8, 11, 12, 23, 1, 2. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள்.
இந்திய சுங்கத்துறை பெயரில் நடக்கும் மோசடிகளுக்கு எதிராக மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகள் போல் காட்டிக்கொண்டு மோசடி செய்யும் நபர்கள் நாடு முழுவதும் மக்களை ஏமாற்றுவதை தடுக்கும் நடவடிக்கையாக செய்தித்தாள் விளம்பரங்கள், குறுஞ்செய்தி, மின் அஞ்சல்கள், சமூக ஊடக பிரச்சாரங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் தெரிவித்துள்ளது. இந்திய சுங்க அதிகாரிகள் தனிப்பட்ட கணக்குகளில் வரி செலுத்துவதற்காக பொதுமக்களை ஒருபோதும் தொடர்பு கொள்வதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. பாஸ்வேர்டு உட்பட தனிப்பட்ட தகவல்களை பொதுமக்கள் பகிரவோ அல்லது வெளியிடவோ வேண்டாம் என்றும் சிபிஐசி கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 40 எம்பிக்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் பிரதமர் மோடிக்கு சவால் விடும் வகையில் செயல்படாமல் தமிழக மக்களின் நன்மைக்காக பணியாற்ற வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சித்தாப்புதூர் பகுதியில் அங்கன்வாடி மையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில் நிறுவன பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு மட்டுமே தீர்வு காண முடியாது என்றார். மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட தமிழக அரசின் நடவடிக்கைகளும் ஒரு காரணம் என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடி ஒவ்வொரு முறையும் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுடன் தமிழகத்திற்கு வருவதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2 மாத இடைவெளிக்கு பிறகு கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்தனர். சின்னமுட்டம் மீன் ஏலக்கூடத்திற்கு குறைவான அளவே மீன்வரத்து இருந்ததால் மீன் விலை சற்று அதிகரித்து காணப்பட்டது. இன்று மட்டும் 6 கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் நாட்களில் அதிக அளவில் மீன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நடைபெறும் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டித் தொடரில் அஞ்சல், காவல், வருமான வரி, ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளை சிறார்கள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தேனி வீரப்ப ஐயனார் மலைக்கோவிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட நந்தி சிலை மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 100 ஆண்டு பழமையான இக்கோவிலில் புதிதாக கொடிமரம் மற்றும் மண்டபத்துடன் கூடிய சுமார் 4 அடி உயர நூதன நந்தி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதற்கான சிறப்பு பூஜை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நந்தி மண்டபத்தின் மேலுள்ள கலசம் மற்றும் கொடிமரத்திற்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் யோக நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் அள்ளிநகரம், பொம்மையன் கவுண்டன்பட்டி, சுங்குவாடன்பட்டி, அன்னஞ்சி, வடபுதுப்பட்டி, தேனி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்ரீத் பண்டிகை நாளை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிந்தவர்கள் என்கிற தத்துவத்தை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இறை கட்டளையை ஏற்று தன் தனையனையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க துணிந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தியாக பெருவாழ்வு கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்திடவும், அனைவரும் மனிதநேயத்துடன் சிறந்திடவும், ஒருவருக்கொருவர் உதவிடும் பண்பாடு எங்கெங்கும் ஓங்கிடவும் இந்நாளில் வாழ்த்துவோம். எங்கும் தங்குக இன்பமும் நல்லிணக்கமும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள செய்தியில், பக்ரீத் பண்டிகையானது இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு ஆகிய முக்கிய அம்சங்களை உணர்த்துவதால் அதனை அனைவரும் கடைபிடிப்போம் என்று தெரிவித்துள்ளார். இறைவனுக்கு இணை ஏதுமில்லை என கூறி இறைவனின் விருப்பத்தையே தன் விருப்பமாக கொண்டு வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் தன்னலமற்ற தியாக வாழ்க்கையின் மேன்மையை போற்றுவதே இந்த பக்ரீத் திருநாளின் நோக்கமாகும் என டிடிவி தினகரன் தனது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இறை தூதர் காட்டிய வழியில் மத நல்லிணக்கமும் மனிதநேயமும் தழைத்தோங்கி நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். சகோதரத்துவம், இரக்கம், ஒற்றுமையுணர்வு தழைத்தோங்க உறுதி எடுப்போமாக என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் M.H. ஜவாஹிருல்லா தனது தியாக திருநாள் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படும் நிலையில் தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று பள்ளிவாசல்கள், மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ் புனித பயணத்தை மையப்படுத்தி ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் அரபு நாட்டில் பிறை தெரிந்ததை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை பள்ளிவாசலில் இன்று பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முன்னதாக கால்நடைகளை குர்பானி கொடுத்து அவற்றின் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினர். இதேபோல் நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் உள்ள சில்லடி தர்கா மைதானத்தில் ஜாக் அமைப்பு இஸ்லாமியர்களால் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இதில் உலகம் முழுவதும் அமைதி நிலவிட வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொழுகை முடிந்ததும் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். குர்பானி கொடுக்கப்பட்ட இறைச்சிகளை ஏழைகளுக்கு அவர்கள் வழங்கினர். நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையை மூடும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது என்றும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அதன் மூலம் பயனடைந்து வருகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த மருத்துவமனையை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு மாற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதனை எதிர்த்து பாஜக போராட்டம் நடத்தியதையும் சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, தற்போது நாகை அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனால் அப்பகுதி மக்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே தஞ்சை, திருச்சி, சேலம் மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கிய போது ஏற்கனவே இருந்த கட்டமைப்பு மாற்றப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது தலைமை மருத்துவமனையை திமுக அரசு அவசர கதியில் மூடுவதன் நோக்கம் என்ன என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அந்த மருத்துவமனை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான், அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. புள்ளிகள் அடிப்படையில் இந்த பிரிவில் உள்ள பாகிஸ்தான் மற்றும் கனடா அணிகள் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்டன. இந்நிலையில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள லாடர்ஹில் நகரில் இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பாகிஸ்தான், அயர்லாந்து அணிகள் விளையாடுகின்றன. இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 5 மணிக்கு குரூப் டி பிரிவில் நடைபெறும் ஆட்டம் ஒன்றில் வங்கதேச அணி நேபாள அணியை எதிர்கொள்கிறது. காலை 6 மணிக்கு நடைபெறும் மற்றொரு லீக் ஆட்டத்தில் இலங்கை, நெதர்லாந்து அணிகள் விளையாடுகின்றன. முன்னதாக நேற்று நடைபெற இருந்த இந்தியா, கனடா அணிகள் இடையிலான லீக் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டதால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது. தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 22ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்காலுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 செல்சியஸ் அதிகம் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மாலை அல்லது இரவு வேளையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலின் மத்திய பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.